அப்படியே வந்து உங்களுக்கு 3Dல இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இது எந்த பக்கம் போனால் நம்மளை பார்க்குற மாதிரியே. ஆமாம், இந்த சைடு வந்தால் இந்த சைடு பார்க்குற மாதிரி இருக்குது, அந்த சைடு போனால் அந்த சைடு பார்க்குற மாதிரி இருக்குது, நம்மளவே பார்க்குற மாதிரி. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. காலையில் 5:30 பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30 மட்டும் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது. 5:30 to 11:30 நைட் 11:30 மட்டும். இந்த மாதிரி ஒரு டிராயிங் பண்ணுறதுக்குன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சார்? பழகிட்டோம்னா ஒரு 2 ஹவர்ஸில் முடிச்சார். 2 ஹவர்ஸ் இல்லையா? 2 ஹவர்ஸில் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெர்மாக்கோல் தாங்க. இது எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. கிராஃப்ட் ஒர்க்கும் இங்கே வந்து அப்போ சொல்லி கொடுக்குறீங்க? ஆமாங்க, எல்லாமே. ஓ, என்னங்க வந்துட்டிங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஃப்ரேமில் சூப்பராக வந்து ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் படித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து ட்ராயிங்கில் வந்து எனக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. பட் என்னென்னா சில சூழ்நிலைகள் காரணமாக அதிலிருந்து வெளியே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ட்ராயிங் கிளாஸ் பார்த்திங்கன்னா வந்து ஏஜ் ஒரு காரணமே இல்லை அப்படின்றது தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தையில இருந்து கிட்டத்தட்ட 65-70 வயசு ஆளுங்க வரைக்கும் இங்கே வந்து ட்ராயிங் கற்றுட்டு போகிறாங்க. ஸோ இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெயவேலு டிராயிங் கிளாஸஸில் தாங்க இருக்கும். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து NSR ரோட்டில் சாய்பாபா காலனியில் தாங்க இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து வெங்கடாபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குங்க. ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிறைய ஃப்ரேம் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நான் பண்ணின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னை அடிப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு டிராயிங்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாகவும் இருக்குது. பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டணும் போலே இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்லேயே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இப்போ வெளியூர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாரின் வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கற்றுக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரினில் இருக்கவங்களே இங்கே வந்து கற்றுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லோக்கல் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்தீங்கன்னா சூப்பராக வந்து நீங்கள் ட்ராயிங் கற்றுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இது எப்படின்னா ஒரு பிஸ்னஸாகவும் நீங்கள் கொண்டு போகலாம். சரிங்களா? இப்போ ஒரு பீப்புள் இருக்காங்க, உங்களை வந்து நான் ட்ராயிங் பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு அழகாக ட்ராயிங் பண்ணி அதை காஸ்ட்டாக கூட நீங்கள் சேல் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 3D வால் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? 3D வால் பெயிண்டிங்னா இப்போ புது வீடு கட்டுறீங்க, ஒரு வாலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹால்லையோ ஒரு நல்ல ஒரு அழகான பெயிண்டிங் வேணும், நான் வந்து க்ரியேட்டிவிட்டாக ஒன்று யோசிச்சிருக்கேன், எனக்கு அதே மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்க, இவங்க பண்ண பெயிண்டிங்கெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சைடில் வீடியோவும் ஃபோட்டோவும் போடுறேன் நான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சாரை கூப்பிடலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க சார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. எனக்கே பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. 25 வருஷமாக ஒரு ஜானரில் வந்து போயிட்டு இருக்கீங்க. நல்லா வந்து அதை லவ் பண்ணி வந்து நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் கற்றுக்கிட்டது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. ஒரு நல்ல விஷயம் சார். பார்த்தீங்கன்னா வந்து இப்போது கிளாஸஸ்னால் எப்படிங்க சார்? இப்போ எனக்கு பேசிக்லேருந்து சொல்லுங்கள், எந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது? இப்போ கிளாஸஸ்னால் ஃபுல்லுமே டிராயிங் தாங்க. ஓகேங்க சார், ஃபுல்லுமே டிராயிங் தான். ஓகே. இப்போ ஒவ்வொருத்தருக்கு வந்து இது இந்த டிராயிங்கிறது வந்து சின்ன வயசுலேயே அவங்க அப்படி பண்ணுவாங்க, அது யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. ஆனால் அவங்களுக்குன்னே அது ஒரு தனி ஒரு ஆர்வம் இருந்தது. கண்டிப்பாக. எங்காவது போயிட்டு வந்தோம்னா எல்லாருமே பேசாமல் இருப்பாங்க, ஆனால் அதை காட்சி அப்படியே இவங்க வந்து அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக. அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படிங்கும்போது இப்போ எவ்வளவோ பெரிய பெரிய நம்ம கைதட்டி ரசிக்கிறவங்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருந்தவங்க தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ்ல ஏறி ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. எல்லாருமே அப்படிதான். கண்டிப்பா. அவங்களோட லைஃப் ரிவர்ஸ்ல எடுத்து பார்த்தாவே தெரியும் அவங்க எவ்வளவு அதை ஆர்வமா செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு நுணுக்கங்களை கத்துருப்பாங்க இந்த மாதிரி. அதனால வந்து இது டிராயிங் ஃபுல்லுமே டிராயிங். இங்க வந்து ஆர்வம் மாத்திரம் இருந்துட்டா போதும். கண்டிப்பா. இதுக்கு ஏஜோ இல்ல ஸ்டாண்டர்டோ அப்படி கணக்கு எதுவுமே தேவை. ஆமா, ஆர்வம் மாத்திரம் இருந்துட்டா அவங்களுக்கு எந்த விதத்துல அடுத்த லெவல் கொண்டுட்டு போகணும்னு சீக்கிரமாவே அடுத்தடுத்த லெவல் கொண்டுட்டு போய். சூப்பர் சார். இங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய
டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ எடுத்தனையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு உருவத்தை நீங்கள் வந்து வரைய சொல்லுவீங்களா, இல்லை பேசிக்காக என்ன கற்றுக் கொடுப்பீங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் வர்றவங்க? இப்போ நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன சொல்லிக் கொடுப்பீங்க? உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா எடுத்தோன்னே போர்ட்ரேட்டுக்கு வைக்கலாம். போர்ட்ரேட்? ஆமாம், இதுங்களா உருவம் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டு? பிளாக் அண்ட் ஒயிட்டுங்க. ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாட்டர் கலரில் பண்ணுதுங்க. ஓகே. இந்த வாட்டர் கலர் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நான் எப்படி பண்ணுறதுங்கிறது பேசிக்கிலிருந்து இருக்குங்க. ஓகே ஓகே. சைடில் வீடியோ போய் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், எஸ்பிபி சார் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து வரைஞ்சிருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. அழகாக ஒரு ஃப்ரேமே போட்டுடலாம் அவளை. ஃபஸ்ட் இந்த மாதிரி படத்துக்கு நல்லா ஆர்வம் இருந்தால் போதுங்க. ஓகே. இதெல்லாம் ரொம்ப சுற்றி வளைச்சு இந்த ஏஜில் இதுதான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணுங்கிற மாதிரி எல்லாம் இல்லை. அவங்களுக்கு ஆர்வம் மாத்திரம் இருந்தால் போதுங்க. ஓகே. போயிடலாம், நல்லாவே வந்துடலாம். சூப்பர். ஃபர்ஸ்ட் என்னன்னு பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணு. ஓகே. கண்ணினுடைய ஒரு அவுட்லைன் எப்படி போடணும், அது உள்ள எப்படி நம்ம கலர்ஸ் வைக்கணும், இந்த உள்ள ஹைலைட் எல்லாம் எப்படி இருக்கு, வெளிச்சம் எப்படி இருக்கு, ஓகே, அப்படிங்கிறது இதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே லைட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஆனால் இது பெயிண்டிங் தான், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஹச்டி லுக்கில் இருக்குது இது பார்க்குறதுக்கு. இதுதான் மெயின். நம்ம ஒரு பெயிண்டிங்கை பார்க்கும்போது அது ரியலாக இருக்குது, நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற காரணம் வந்து அந்த கலர் எஃபெக்ட் தான். கலர் எஃபெக்ட் தான். ஓகே சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கண்ணும் ப்ளஸ் வந்து வாய். இந்த கண்ணிலேயே அந்த கோபமா இருந்தா எப்படி இருக்கும், சிரிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் லைனிங்லாம் போட்டு காட்டி அதுக்கப்புறம் கலர் பண்ணி காட்டி அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸுக்கு இப்படி வந்துடலாம். அடுத்து ஃபுல் ஃபேஸ். ஆமா, இந்த மாதிரி பாருங்க நம்ம நயன்தாரா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய ஃபேஸ் தான். எல்லாத்துக்கும் ரெண்டு கண்ணு மூக்கு வாய் தான் இருக்கும். அவங்கள வேறுபடுத்தி காட்டுறது பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் தான். ஓகே ஓகே ஓகே. அந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த கண்ணு மூக்கு வாய். கண்ணு மூக்கு வாய் தான். அந்த ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்டன்ஸை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஃபிகருக்கு போயிடலாம். ஓகே. கண்டுபிடிச்சா அதுதான் மெயின். சூப்பர் சார். பெரிய இது இல்லை, ஆர்வம் இருந்துட்டா போதும். தலை அஜித் எல்லாம் இருக்காரு இங்க பாருங்க, முறைச்சிட்டு இருக்காரு இவர். ஆக்சுவலாக எஸ்பிபி சார் இங்கே சிரிச்சிட்டு இருக்காரு, இங்கே முறைச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. அந்த கண் வந்து எப்படி சொல்லி பண்ணணும் எல்லாமே ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி. அப்போ வந்து ஒரு டிராயிங்க்கு முக்கியமே அந்த ஃபேஸ் தான் நீங்கள் சொல்லுவாங்க. ஃபேஸ் தான் அந்த டிஸ்டன்ஸ். ஓகே. இங்கே பாருங்க ரஜினி சார் இருக்காங்க, நம்ம இளைய தளபதி விஜய் இருக்காங்க. எவ்வளோ இங்கே பாருங்க. ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, தலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, செமையாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிராயிங் பண்ணுறதுக்குன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சார்? இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் போதுங்க. ஓகே சார். கொஞ்சம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா தெரிய இருக்குங்கும் போது அது கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே. அது ப்ராக்டிஸ் ஆச்சு நம்ம அப்படி பண்ணாவே அது வந்துடும். ஓகே. இது பழகிட்டோம்னா ஒரு 2 ஹவர்ஸில் முடிச்சாரு. 2 ஹவர்ஸ்லையா? 2 ஹவர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி விஜய் சாரு நீங்கள் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கா வரைஞ்சாரலாம். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புள் இருக்காங்க, ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சுட்றாங்க உங்களுக்கு, அதே தான் நீங்கள் ஸ்கெச் பண்ணி வரைஞ்சிடலாம். வரைஞ்ச ஒரு ஃப்ரேம் போட்டு நீங்கள் அழகாக சேல் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து ஒரு பிஸ்னஸாகவே கொண்டு போகலான்னு தான் சொல்கிறேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்கு நீங்கள் சொன்னீங்களா சார், 3D வால் பெயிண்டிங் வந்து சார் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. எனக்கே அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஷாக் ஆகிடுச்சு. ஓ இவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படியே அசலாக வந்து உங்கள் லைவாக இப்போ ஒரு அருவி வருதுன்னா உங்கள் கண் முன்னாடி வர்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோ சூப்பராக சார் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாராச்சும் உங்களுக்கு தேவைப்படுது, உங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு இல்லை உங்கள் வீடில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா சாரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை மிஸ் பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டு கூட இருக்குது சரிங்களா. இப்போ கலர் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டு, பென்சில்லே ஒர்க் பண்ணுறது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பென்சில் தான். அனிமேஷன் பழகிறவங்களுக்கு எல்லாம் இந்த டிராயிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்களை அப்படியே டிராயிங் பண்ணினா தான். ஓகே. இதுக்குமே வந்து கண் மூக்கு வாய் தனித்தனியாக வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இந்த வாய் பார்த்தீங்களா அழகாக வந்து பண்ணி அப்படி சிரிக்கிற மாதிரி ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள கண்ணுக்குள்ளே இருக்க நரம்பு கொண்டு வந்து தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இங்கே சச்சின் இருக்கார், நம்ம டெண்டுல்கர் சச்சின். தலை அஜித் இங்கே பாருங்க நல்லா தமுஷ் அந்த மங்காத்தால இருப்பார்ல அந்த மாதிரி அசல் அப்படியே வந்து வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் ஸ்டூடெண்ட் பண்ணது அப்படி தானே சார்? நல்லா சொல்லி கொடுத்தோம். இதெல்லாமே ஸ்டூடெண்ட் பண்ணது தான். இங்கே பாருங்கள் செமையாக இருக்குங்க எல்லாமே. இங்கே வரவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து தான் வரணுங்கிற மாதிரி இல்லைங்க. ஓகே. அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை அப்படியே அவங்களுக்கு முன்னாடி நம்ம லைவ்லேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு காட்டிட்டோம்னா அவங்களே ஃபுல் பண்ணுற மாதிரியே வந்துடும். ஓகே 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 ஓகே. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க அப்படின்னா. இது இப்போ இதுக்கு வந்து
பென்சில் வந்து சில பென்சில் இதுதான் யூஸ் பண்ணணும், இந்த ஸ்கெட்ச் தான் யூஸ் பண்ணணும் அப்படிதான்லாம் இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துருவீங்க. ஒவ்வொரு லைட்டிங் தகுந்த மாதிரி பென்சில்ஸ் இருக்கு. ஓகே, அதை வச்சு தான் யூஸ் பண்ணணும். முதல்ல அதுதான் கற்றுக் கொடுக்கும். அதுதான் கற்றுக் கொடுப்பீங்க. அதாவது அந்த லைட்டிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஓ, பார்த்துக்கங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது டிராயிங் கிளாஸில். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி தாங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள், ஷாருக் கான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இன்னும் ஜம்முன்னு இருக்காரு, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இது யார், இதெல்லாம் வந்து அவங்களோட பேருங்களா? இது நம்ம பேர் தான். இது உங்கள் பேர் தான். இது சொல்லி கொடுத்து அவங்க அதை எடுத்துக்குவாங்க, இது நம்ம எடுத்துருக்கோம். ஓகே 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 ஓகே, சூப்பர் சார். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணனதெல்லாம் இருக்கு. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு லைவ் இருக்கும், நிறையா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரேம்லலாம் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் எப்படிங்க சார்? பெயிண்டிங்குங்களா இதெல்லாம்? இது வந்து உங்களுக்கு சேல்ஸும் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி பெயிண்டிங்ஸை வந்து பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தர் வந்து நம்ம வீட்டில் வைக்கணும். ஓகே, அப்படின்னெல்லாம் நினச்சிட்டு வருவாங்க, நம்ம கையாலேயே போட்டு வைக்கணும்னு விருப்பப்படுவாங்க. அவங்க அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இதை அப்படியே போட்டு காட்டி சொல்லி கொடுக்குறோம். ஓகே ஓகே ஓகே, பாருங்க, அதாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோ காமிச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா தாராளமாக வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க, எனக்கு இங்கே அருவி, இங்கே வீடு, இங்கே பறவை அப்படின்னு சொன்னீங்கனாலே சார் அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே உங்கள் ஒரு கோக்னெட் வந்து ஓப்பன் அந்த மாதிரி ஒரு ஸ்டில் இருக்குது. ஆக்சுவலி இந்த டோரை அடைக்கிறீங்க பாருங்களேன், அப்படியே வந்து உங்களுக்கு 3Dயில் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பெயிண்டிங் ஸ்கெட்சு இது பண்ணது தான், செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் எப்படிங்க சார்? இங்கே மயில் பார்த்தீங்கன்னா வந்து கிராஃப்ட் ஒர்க் இது இருக்கு. ஓகே, அதில் வந்து சோலாவில் கட் பண்ணி இதெல்லாம் சேல்ஸும் பண்ணுறீங்களா? எல்லாமே சேல்ஸும். ஓகே ஓகே, இதெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் சார்ட்ட தாராளமாக கேட்டுக்கலாங்க. சரிங்களா? இந்த சாய்பாபாவில் பார்த்தோம்னா கண்ணில் அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் போனாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆமாம், இந்த சைடு வந்தால் இந்த சைடு பார்க்குற மாதிரி இருக்குது, அந்த சைடு போனால் அந்த சைடு பார்க்குற மாதிரி இருக்குது, நம்மளவே பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க, செமையாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஜுவல்ஸ் ஒரிஜினலாக போட்ட மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டோன் ஒர்க்கு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதில். சரிங்களா? ஃபுல்லாக ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு அதில் குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ட்ராயிங் தான். சரிங்களா? செம வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து கற்றுட்டு போயிருப்பாங்க சார்? இங்கே வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க, உலகம் பூரா. இப்போது கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஆன்லைன் கிளாஸ் தான் ஆரம்பித்தோம். இப்போ நல்லா நிறையா பேர் எந்தெந்த நாடெல்லாம் நம்ம திங்க் பண்ணுமோ அந்த நாட்டிலேருந்து எல்லாருமே ஆன்லைன் மூலியமாக வந்து இப்போ நல்லா வந்துட்டாங்க. இங்கே இருக்கிற கலர்ஸுகளை எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் அங்கே பார்த்துட்டு அங்கே இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்கூலெல்லாம் வந்து அது என்ன கலர்னு சொல்லி கேட்டு அங்கேயே அதைவே வாங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. எந்த டைமில் வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் போகுதுங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைம் வித்தியாசம் வருதுங்க. ஓகே, அதனால் வந்து காலையில் 5:30 பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30 மட்டும் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது. 5:30 to 11:30 நைட்டு 11:30 மட்டும். ஓகே ஓகே. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா 5 hours உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். காலையில் 5:30 ஆரம்பித்தோம்னா தான், ஜெர்மன் அதுபடியெல்லாம் ஆரம்பித்தோம்னா தான் அங்கே கரெக்டாக அந்த காலையில் ஃபாரின்லாம் வந்து சார் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ வேறு லெவலில் இருக்குங்க எல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பெயிண்டிங் எல்லாம் வந்து எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து சார் பண்ணதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணதுங்களா? ஒர்க் பண்ணி காட்டியிருக்கீங்க நீங்கள். அழகாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து சேல்ஸுக்கு இருக்குங்க, வேணும்னா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், செஞ்சு கொடுத்துருவாரு. சரிங்களா? ஸோ அப்படி இந்த பக்கம் வரலாம். ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பெயிண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பண்ண ஃபோட்டோஸு ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. வாவ், இங்கே பாருங்கள், இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸ்டில் லைஃப் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் வந்து நானே வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? நிறையா இருக்குது இதில். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இதெல்லாம் ஒரு லைட்டிங்கே தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குது எல்லாமே. இங்கே பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக இருக்குல்ல? ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு இது கலர் பென்சிலுங்களா? கலர் பென்சிலில் பண்ணதுங்களா? இது நல்லா இருக்குல்ல? பார்க்குறதுக்கு ஒரு உட்டு மாதிரி தெரியுது, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சார் பண்ணியிருக்காங்க, பாதி இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், டிராயிங்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா இருக்குங்களா சார்? நிறையா இருக்குங்க, அதுக்குள்ளே உள்ள நுழைஞ்சிட்டோம்னா நிறையா இருக்குது. அது ஒரு தனி ஒரு லைஃபே வேறு, உலகமே வேறு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி பசங்க விளாட்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க, க்யூட்டாக. இங்கே பாருங்கள், ஒரு சிறுத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மானை துரத்துற மாதிரி
லைவாக இருக்குது. இப்போ ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க, டக்குன்னு பார்த்தாங்கன்னா ஒரு லைவாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா, என்ன டிவி ஓடிட்டு இருக்குன்னுவாங்க. ஆனால் பார்த்தா அது ஃப்ரேம் பாசிட்டிவாக இருக்கும். அதான் இப்போ இருக்கிற ஸ்பீடான கட்டத்தில் சுறுசுறுப்பாக இருந்தால் தான் நம்ம வந்து எதுவுமே செயல்படுத்த முடியும். இந்த மாதிரி பெயிண்டிங் எல்லாம் வீட்டில் வச்சோம்னா அந்த ஹார்ஸ், ரன்னிங் ஹார்ஸ், ஒரு காலையில் எந்திரிக்கும் போது ஒரு பாசிட்டிவாக ஒரு பவர் வந்துடும். பவர் வந்துடும். நீ பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்னை விட ஹைட்டாக இருக்குது. சரிங்களா, அவ்வளோ பெரிய ஃப்ரேமில் வந்து பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. இப்போ இதுக்கெல்லாம் லைஃப் எப்படிங்க சார்? இதெல்லாம் 50 வருஷம்னாலும் அப்படிங்குது. ஆயில் பெயிண்டிங்கில் ஒர்க் பண்ணுதுங்க. ஓகே, 50 வருஷம் 60 வருஷம் பண்ணாலும் அப்படியே இருக்கும். 50 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்குன்றாரு. இதில் அவங்க போர்ட்ரேட்டும் பண்ணலாம். ஓகே, மீடியமில் அவங்க முன்னோர்களுடைய படம் அவங்க பெயிண்டிங்லேயே பண்ணலாம். அது ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்து. சூப்பர் சார். இது எல்லாம் எப்படிங்க சார்? இது நீங்கள் பண்ணதா இல்லை உங்கள் வாங்கி வச்சு? இல்லைங்க, இது பண்ணது நீங்கள் பண்ணது தான். ஓ, கிராஃப்ட் ஒர்க் இது எல்லாமே. ஓ, தெர்மாக்கோல் பண்ணதா? இது பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே உங்களுக்கு தெர்மாக்கோல் தாங்க. இது எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. கிராஃப்ட் ஒர்க்கும் இங்கே வந்து அப்போ சொல்லி கொடுக்குறீங்க? ஆமாங்க, எல்லாமே. ஓ, டிராயிங் கிளாஸ் இருக்குது, கிராஃப்ட் ஒர்க் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேல் இருக்குது, ப்ளஸ் வந்து வால் பெயிண்டிங் அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஐடியாஸ் பண்ணிருக்காங்க. ஆல்பம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதுவே ஒரு 4-5 புக்கு வச்சுருக்காரு சார். இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடியது. குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 12 இயர்ஸ். அதாவது உங்களுக்கு நல்லா இருக்குங்கல்ல. அவங்க யூஸ் பண்ணுற கிரையான்ஸுங்க. ஓகே, அந்த லைட் எஃபெக்டோட இதெல்லாம் குழந்தைங்க பண்ணது தான். இதெல்லாம் குழந்தை ரொம்ப அழகாக இருக்குல்ல. எவ்வளோ ஏஜில் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம்? இதெல்லாம் உங்களுக்கு 4 இயர்ஸ்ல என்ன சார் சொல்கிறீங்க? நம்மளுக்கே டப்பு கொடுப்பாங்க போல. 3 மந்த்லேயே இந்த அளவுக்கு வந்துடலாங்க. ஓ, செம சார். பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அதாவது வெறும் கலரிங் மாத்திரம் இல்லை, இந்த டிராயிங் எப்படி பண்ணுறதுங்கிறதும் கூட அப்படியே சொல்லி கொடுத்துருவோம். அளவு முறைகளோட சொல்லி கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர் சார். செம்மையாக கற்றுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு எதுக்கு படித்தாலும் ரொம்ப யூஸ் ஆகும். இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, அனிமேஷன் இன்ஜினியரிங் எதுக்குன்னா அந்த 3D டிராயிங் எல்லாம், பில்டிங் எப்படி இருக்கும், ஹால் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்குதா அந்த கிரியேட்டிவிட்டி மைண்ட். இந்த அளவு முறைகள் சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க அங்கே எல்லாம் போகும்போது மாஸ்டர் ஆகிடுவாங்க. நார்மலாக வந்து இதுன்னு இல்லைங்க, இது ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் எடுத்து பண்ணலாம். சரிங்களா, இது நார்மலாக வந்து இப்போ நிறைய இடத்துல, இப்போ நான் கன்னியாகுமரி அந்த சைட்லாம் போயினப்போ ஒருத்தர் உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்தார். உங்களே நான் வரைஞ்சி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அப்படியே வரைய ஆரம்பிச்சிட்டார் அவர். அதுக்கு வந்து எவ்வளோ 300 400 சம்திங் வந்து அதுக்கு வாங்கினார். சரிங்களா, சார் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் தான். டக் 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 டக்குன்னு வந்து வரைஞ்சு கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரிங்க இந்த மாதிரி எல்லாம் ஆயில் பெயிண்டிங் இதெல்லாம் வந்து லேக்ஸ் கணக்கு போகும். பொதுவே ஃபாரினர் எல்லாம் பிரைஸ் சொல்றீங்க. ஆமாங்க. ஓ, இதெல்லாம் கத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பெயிண்டிங், ஒரு ஜுவல்ஸ் வாங்குறான்னா அந்த ஜுவல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா கடையிலும் ஒரு டிசைன் இருக்கும். ஒரு துணி வாங்கணும் அந்த டிசைன் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட கிரியேட்டிவிட்டி மைண்ட் தான். பிடிச்சிருச்சுன்னா எங்க போனாலும் கிடைக்காது, அவங்க கிட்ட தான் வரணும். கண்டிப்பா அதனுடைய இதே வேறங்க. அவங்க சொல்ற ரேட்டு தான் அதெல்லாம். செம சார். ஸோ வேற லெவல்ல இருக்கு. ஸோ கிளாஸஸ் வந்து இங்கே வந்து நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி தானே சார்? கரெக்டாக சாய்பாபா காலனியில் வந்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே சுற்றி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஆல்பமாக தான் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டிராயிங் பண்ணதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷாப்பில் வந்து சேல் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் அவ்வளோ ஒரிஜினலாக வந்து அந்த லைட்டிங் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ நாங்கள் ஈவினிங் டயத்தில் வந்து ஒரு வீடியோ எடுத்தாலும் ஒரு மேகத்துக்கு டல்லாக இருந்தாலும் இந்த ஃபோட்டோ அந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு பளிச்சுன்னு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ஸோ கண்டிப்பாக வந்து சாரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நிறையா வந்து இன்னும் ஆல்பம்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாலும் உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர், அட்ரஸ், இது இல்லாமல் இன்ஸ்டாகிராம் லிங்க் எது இருக்கா சார் உங்களுக்கு? இல்லை. ஸோ லொக்கேஷன் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு எத்தனை கிளாஸ் எடுக்கிறீங்க சார்? ஒரு நாளைக்கு வீக்லி 2 days வருங்க. ஓகே, ஒரு கிளாஸ் 1 hour வரும். ஒரு கிளாஸ் 1 hour வரும். ஜஸ்ட் 1 hour தாங்க. வீக்லி 2 ஸ்டாண்டர்ட் வச்சு அப்படி சொல்லி கொடுக்க மாட்டோம். ஒவ்வொருக்கு எந்தெந்த மாதிரி பிடிக்கும் அவங்களோட நோட்லயே போட்டு தான் சொல்லி கொடுப்போம். ஓகே, டிராயிங் பண்ணி கலரிங் பண்ண வச்சு சொல்லி கொடுப்போம். நான் அங்கேயே பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு போனால் எவ்வளோ நாள் ஆகும் சார்? அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்கு. இது நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. அதான் சார் சொன்ன மாதிரி நீங்கள் வெறும் பென்சிலில் பண்ணுற டிராயிங் இருக்குது, இந்த மாதிரி வந்து பெயிண்டிங்கில் பண்ணுறது இருக்குது. சரிங்களா, பென்சில் இருக்குது, கலர் பென்சில் இருக்குது, வாட்டர் கலர் இருக்குது, போஸ்டர் கலர் இருக்குது, அக்ரிலிக் கலர், ஆயில் கலர், சாஃப்ட் பேஸ்டல், சார்கோல் பெயிண்ட், நிறைய இருக்கு. எக்கச்சக்க வெரைட்டி இருக்கு. மெட்டீரியல் தான், இதுல இருந்து கான்செப்ட்டுக்கு நிறைய இருக்கு. ஓகே ஓகே ஓகே, எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் சார்ட்டை கற்றுக்கங்க. அவர் வந்து உங்கள் வீட்டு ஃபேமிலியாக ஃப்ரெண்டாக வந்து கூட
கூட இருந்து சூப்பராக கற்றுக் கொடுத்துப்பாங்க. உங்களோட பசங்க இருந்தாலும் தைரியமாக அமுச்சு விடலாம். சரிங்களா? நல்லா கற்றுக்கிட்டு போவாங்க. நல்ல ஃபீச்சர் இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு மீட் பண்ணுறது இந்த விடைபெறுகிறேன் நாங்கள் தமிழ்வாகர். பாய்.